ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து படிப்பினை தரக்கூடிய நிகழ்வுகளை பார்த்துறோம். இன்னைக்கு அந்த வரிசையில பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான நிகழ்வை தான் பார்க்க போறோம். ஒரு குழந்தைக்கு பாங்கு சொல்லப்படுதுல அதுல ஏற்படக்கூடிய சில விஷயங்களை தான் நம்ம பார்க்க போறோம். எல்லாருக்கும் தெரியும், குழந்தை பிறந்தாவே என்ன பண்ணுவோம், நம்ம பாங்கு சொல்லுவோம். ஹஜ்ரத்மார்களை கூட்டிட்டு வருவோம், பாங்கு சொல்லுவோம். அதுக்கு பிறகு பேர் சொல்ல விருப்பப்படுறவங்க பேரையும் அப்ப என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. இந்த பாங் எதுக்கு சொல்லப்படுதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மௌத்தானதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க, ஜனாசா தொழுகை நடத்த வைப்பாங்கல்ல, அதுக்கான ஒரு அழைப்பு தான் பிறக்கும் போதே அந்த பாங்கு. எப்படி நமக்கு ஒவ்வொரு நேரமும், ஒரு நாளைக்கு 5 நேரம் இருக்கு, 5 நேரம் ஃபஜ்ரு, லுஹரு, அஸ்ரு, மஹ்ரிப், இசா 5 நேரம் பாங்குக்கு பிறகு நம்ம தொழுகிறோமோ, அதே மாதிரி ஒரு மனிதன் பிறக்கும் போதே அவனுக்கு பாங்கு சொன்னதுக்கு பிறகு அவன் என்ன பண்றான், அல்லாஹுடைய அழைப்பு அவனுக்கு வந்துருது. அந்த அழைப்பு பாத்தீங்கன்னா அவன் மௌத் ஆனதுக்கு பிறகு அவனுக்காக என்ன பண்றாங்க, மத்தவங்க அதை தொழுக வைக்கிறாங்க. மத்தவங்க தான் நமக்கு காதல பாங்கு சொல்றாங்க, மத்தவங்க தான் என்ன பண்றாங்க, தொழுக வைக்கிறாங்க. இஸ்லாத்துல பாத்தீங்கன்னா பிறக்கும் போது பாங்கு சொல்றதும் மௌத்தானதுக்கு பிறகு ஜனாசா தொழுகையும் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது. இது பாத்தீங்கன்னா எல்லா குடும்பத்திலுமே நடந்து கொண்டுதான் இருக்குது. அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா சில குழந்தைகள்லாம் ரொம்ப அதை அப்படியே சிரிச்சுட்டு மெய் மறந்து கேட்கக்கூடிய விஷயங்கள், அப்படியே அழுக அதை நிறுத்திட்டு பாங்கு சத்தத்தை கேட்கக்கூடிய காணொலிகள்லாம் பலருடைய பார்வையை இழுத்துருக்குது. அதே மாதிரிதான் குர்ஆன் ஓதுறதையும். இந்த குழந்தைய பாருங்க, இந்த குழந்தை அழுதுட்டு இருந்தப்ப அவங்க ஓதுறாங்க. ஓத என்ன ஆகுது, அந்த குழந்தை அப்படியே அமைதியாயிருது. அமைதியாகி கேட்டுக்கிட்டே இருக்கு. மறுபடியும் ஓதுறது நிறுத்தினாங்கன்னா அது ஊன்னு அழுகுது. நிறைய குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா குர்ஆன் சத்தம் அப்படிங்கிறது அவர்களுக்கு ஒரு மன அமைதியை கொடுக்குது. நம்ம எல்லாருக்குமே அது ஒரு மன அமைதி தான். இருந்தாலும் குழந்தைகள் அதை நிறைய இடத்துல விரும்பக்கூடிய காட்சிகள் இப்போது வெளியாயிட்டு இருக்கு. நம்ம இதுல இருந்து ஒரு படிப்பினை நம்ம பெற்றுக்கொள்ளணும். நம்ம வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைகளை என்ன பண்றோம், வளர்த்த முதலாம் ஓதி குர்ஆன் ஓதுறதை கேட்க வச்சு, திக்ரு செய்யறதை கேட்க வச்சு எல்லாம் வளர்த்துறது இல்லை. ஆனா மத்திய கிழக்கு நாடுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, முஸ்லீம் நாடுகள் எல்லாம் அவங்க இந்த மாதிரி பாட்டெல்லாம் போட்டு வளர்த்த மாட்டாங்க. எப்பயுமே குர்ஆன் ஓதும் போது குழந்தைய கையில வச்சுப்பாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா திக்ருகள் போட்டு விடுவாங்க, கிராத் போட்டு விடுவாங்க. இப்படியே தான் குழந்தைகளை என்ன பண்றாங்க, என்கேஜ் பண்றாங்க. அதனால அந்த குழந்தைகள் அதோடவே வளர்றதுனால அவர்கள் என்ன ஆறாங்கன்னா, ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப ஈமான்ல வலுவானவங்களாவும் இபாதத்துல உறுதியானவங்களாவும் வராங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆராய்ச்சிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்மளுடைய குழந்தைகள் அந்த மாதிரி வர்றதில்லை. ஏன்னா நம்ம பாட்டு, கேம்ஸ், அதுக்கு பிறகு போனை கொடுத்து வளர்த்துறோம். ஆனா அவங்க பாத்தீங்கன்னா தீனோடு சேர்த்தே வளர்த்துறாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நிகழ்வு, ஒரு பையன் ஒரு 3 வயசுல இருந்து பள்ளிவாசல பாங் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு 4 வயசு வரும்போது நல்ல ஒரு கிளியரா தெளிவான குரல்ல உச்சரிப்போடு அந்த குழந்தை பாங் சொல்றது பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல இருந்து அதிகமாக பகரப்பட்டு இருக்கு. அப்ப அவங்க சொல்றாங்க, உங்களுடைய பெற்றோர் நாங்க குழந்தையில இருந்து என்ன பண்ணோம்னா அவங்களுக்கு பாங் சொல்றது, திக்கிறது ஓதுறது, அதே மாதிரி கிராத் ஓதுறது தான் நான் ஆடியோ போட்டு விட்டே இருப்பேன். நானும் தொழுகும் போது சத்தமா தொழுவேன், அந்த குழந்தை கேட்கும்னு சொல்லிட்டு பிறந்ததுல இருந்தே நாங்க என்ன பண்றோம், தீன்லயே வச்சுட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா அவன் பேசும்போதே முதல் வார்த்தையே அல்லாஹ்ன்னு தான் சொன்னான். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அப்படியே ஓடவே அவனும் ஓத ஆரம்பிச்சிருவான். நான் குர்ஆன் ஓதும் போது நான் நிறுத்தினா ஊன்னு சொல்லிட்டு அப்பவே குழந்தையிலேயே பேச்சு வராதப்பே சத்தம் கொடுப்பான். நான் மறுபடியும் ஓதுவேன். இதனால அவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நல்லா ஓதுறதை பார்த்து தஜ்வீத் முறைப்படி அந்த பையன் ஓதுறான். அவன் சாதாரணமா ஓதுறான். நம்ம எப்படி பேசிட்டே இருந்தா நம்மளுடைய பாஷையை அந்த குழந்தைகள் கேட்டு பழகுதோ, கரெக்டா நம்ம என்ன பண்ணுவோம், அம்மான்னு கூப்பிடுறதாகட்டும், நம்ம பேசுற மாதிரியே பேசுறதாகட்டும், ஓதுறது என்ன இருக்குன்னா அவன் கேட்டு தஜ்வீத் முறைப்படி அந்த குழந்தை நல்லா ஓதுது. என்ன சூறா சொல்லி கொடுத்தாலும் அதே மாதிரி மனப்பாடம் பண்ணி சொல்லுது. இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தனால அது அக்கம் பக்கம்லாம் தெரிஞ்சு ரொம்பவே என்ன இருக்கு, அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல பேர் வந்திருக்குது. ஓதுற அவங்களுடைய அப்பா என்ன பண்ணிருக்காங்க, தொழுகைக்கு போயிருக்காங்க. போகும்போது என்ன பண்ணிருக்காங்க, அந்த பையனை கூட கூட்டிட்டு போயிருக்காங்க. அவன் என்ன பண்ணிட்டு இருந்திருக்கான், போய் தொழுதுருக்கான். பொதுவா குழந்தைகளை கூட்டிட்டு போனா அதுக்கு பாட்டு விளையாண்டு இருக்கும், பெரியவங்க தொழுவாங்க. ஆனா இவன் தொழுகிறத பார்த்துட்டு எல்லாருக்கும் ஆச்சரியம். அப்ப அங்க இருக்கிறவங்களா பார்த்துட்டு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி என்ன பண்ணிருக்காங்க, அவன் பாங்கும் சொல்லுவான்னு சொல்றாங்க. அவங்களுடைய பெற்றோர் சொல்லும் போது அப்படியே எங்க சொல்லுப்பான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அழகா பாங் சொல்றான், ஒரு ராகமா சரியான உச்சரிப்போடு. அதுக்கு பிறகு அந்த பையனை என்ன பண்றாங்க, பள்ளிவாசல பாங் சொல்லி வச்சு அழகு பார்த்திருக்காங்க அந்த ஊர்ல. அது ரொம்ப பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஆடியோ வெளியாகி, வீடியோ வெளியாகி செமையா வைரலா போச்சுன்னு சொல்லலாம்.
நாம ஏதோ ஒரு பாங்கு தானே சொல்றோம், திக்ரு தானே ஓதுறோம், கராத் தானே ஓதுறோம்னு நினைக்காதீங்க. அது அவங்களுக்கு மைண்டுக்குள்ள என்ன பண்ணுது, நிறைய மாற்றங்களை கொடுக்குது, அதன் மீது ஒரு ஈடுபாடை கொடுக்குது, அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க வைக்குது. அதன் வழியில அவர்கள் முன்னேறி போறதுக்கு காரணமா இருக்கு. அந்த பையன் 4 வயசுலயே பாங்கெல்லாம் சொல்றான்னா அதற்கான காரணம் அல்லாஹும் அவர்களுக்கு அந்த குழந்தை பருவத்திலிருந்தே அதன் மேல என்ன பண்றான், ஒரு ஈடுபாடு கொடுக்குறான். நாம ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சாதான் நம்மளுடைய குழந்தைகள் நல்லபடியாக வளருவாங்க. தீன் விஷயத்துல, இபாதத் விஷயத்துல ரொம்ப விருப்பமா இருப்பாங்க. நிச்சயமா நம்ம குழந்தைகள் பாட்டு கேட்டு நல்லா பாடுவதை விடவும் இந்த மாதிரியான அமல்கள் செய்யறதா நமக்கு நன்மையும் பெருமையும் இருக்கு. அதை நம்ம பெற்றோர்களாக அவர்களுக்கு கொடுத்து நேர்வழியில நம்ம நடத்தணும். நீங்க நிறைய கிராத்துகள்லாம் குழந்தைகளுக்கு போட்டு விடுங்க. அதை மூளைக்கும் உடலுக்கும் அமைதி கொடுத்து அவர்களை என்ன பண்ணுது, அந்த ஒரு நேர்வழியான பாதையில கூட்டிட்டு போகுது. இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த ஒரு காணொளி பார்க்கலாம். மறக்காம லைக் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு ஹைப் கொடுத்துக்கோங்க.